டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. முந்தைய ஆட்சியில் மாதந்தோறும் கட்சி நிதி என்ற பெயரில் ரூபாய் 100 கோடிக்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் பேரில் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அந்த துறையை நிர்வகித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் இயங்கும் டாஸ்மாக் மதுபான கடைகளின் வருவாயில் மாதந்தோறும் 102 கோடி அளவிற்கு சட்டவிரோதமாக கட்சி நிதி என்ற பெயரில் பண பரிமாற்றம் செய்யப்பட்டு வந்தது குறித்து விசாரணை நடத்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு மாதமும் சுமார் 102 கோடி அளவிற்கு முறைசாரா வழிகள் மூலம் டாஸ்மாக் வருவாய் கட்சி நிதி என்ற பெயரில் திசை திருப்பப்பட்டு வந்ததால் கடந்த 5 ஆண்டுகளில் இதன் மூலம் மாநில அரசுக்கு ஏற்பட்ட இழப்புகள் 3600 கோடியை தொட்டிருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து மூத்த அரசு அதிகாரிகள் தமிழக முதல்வர் விஜயிடம் கூறியதை அடுத்து புதிய அரசு டாஸ்மாக் வருவாயில் வெளிப்படை தன்மையுடைய செயல்பாட்டை தொடங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். டாஸ்மாக் மது கடைகள் மூலம் வரும் ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக தமிழ்நாடு அரசுக்கு வந்து சேர்வதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தற்போது 4048 பதிவு செய்யப்பட்ட டாஸ்மாக் விற்பனை நிலையங்கள் உள்ளன. டாஸ்மாக் கடைகளை இயக்குவது, மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் கிடங்குகளிலிருந்து மதுபானங்களை கொண்டு வருவது, சில்லறை விற்பனை நிலையங்களின் நடவடிக்கைகள் மற்றும் மதுபான பாட்டில்களை திரும்ப பெறுவது என அனைத்திலும் ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீரமைப்பு நடைபெறவிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து அந்த துறையை நிர்வகித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படலாம் என கூறப்படுகிறது.